மட்டக்களப்பு வெறுகோல் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கல்லடி மலைநீலியம்மன் ஆலய மடப்பள்ளியில் இன்று காலை பரவிய தீ தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தீ பற்றியமை தொடர்பில் கிராம மக்களால் உடனடியாக கிராம உத்தியோகத்தர் மற்றும் பிரதேச செயலாளரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து விசேட அதிரடிப்படையினரும் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். தீயினால் மடப்பள்ளி முற்றாக எரிந்து சாம்பராகியுள்ளதாகவும் கோயில் பொருட்கள் அனைத்தும் தீயினால் எரிந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை சம்பவம் குறித்து அறிந்த பாராளுமன்ற உறுப்பினர்களான எஸ். வியாழேந்திரன் மற்றும் சீனித்தம்பி யோகேஸ்வரன் ஆகியோர் ஆலயத்திற்கு சென்றனர். இந்த இடம் பூர்வீக தமிழ் மக்கள் வாழும் இடம், பூர்வீக இந்து மக்கள் வாழும் இடம். ஆகவே இந்து வழிபாட்டு உரிமைகள், இந்து வழிபாட்டு தலங்கள் இந்த நாட்டிலே இனி அழிக்கப்படுவதற்கோ திட்டமிட்டு உடைக்கப்படுவதற்கோ எரிக்கப்படுவதற்கோ நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஏனென்றால் இப்போது இருக்கின்ற அரசாங்கத்தை கொண்டு வந்தவர்களில் பங்களிப்பு எங்களிடமும் இருக்கின்றது. 3 தசாப்த காலத்தில் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட மக்கள் இன்று ஓரளவுக்கு தங்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை ஓரளவு தங்களுடைய சொந்த மண்ணிலே மீள கட்டியெழுப்புவதற்காக முயலுகின்ற போது அவர்களை இவ்வாறான ஒரு சில நாசகார வேலையை செய்கின்ற ஒரு சிலர் இவ்வாறான எங்களுடைய மக்களுடைய வாழ்விடங்களை, குறிப்பாக எங்கள் மக்கள் பூர்வீகமாக இருக்கின்ற இடங்களில் இருக்கின்ற வணக்க ஸ்தலங்களை இவ்வாறான ஒரு நாசகார செயலை செய்கின்ற செயற்பாடு மிகவும் வேதனைக்குரியது, கண்டிக்கத்தக்கது. தீ பரவியமை குறித்த விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சேரனூர் போலீசார் குறிப்பிட்டனர்.